பாண்டிய ஸ்டோர் நியூப்ரமும் அரசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அவங்களுடைய அப்பா அம்மா சம்மதத்துக்காக தான் அந்த கல்யாணத்துக்கே அவங்க சம்மதம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சம்மதம் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அரசி, உனக்கு பிடிச்சா மட்டும் சம்மதம்னு சொல்லுன்றாங்க. என்னை நம்பி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீ பிடிக்கலன்னு சொல்ல முடியுன்றாங்க. பாண்டி இருந்துட்டு பிடிச்சிருக்கானோனையும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அரசி விருப்பம் இல்லாத மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்காது எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசிக்கு அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பக்கம் இருந்து எதையுமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அரசி. அரசி அந்த அளவுக்கு ஃபீல் பண்றதெல்லாம் பார்த்து மீனா ராஜி எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. உண்மையிலேயே அரசியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்று அவ விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணணும், ஆனா விருப்பமே இல்லாத மாமா அத்தெல்லாம் இது மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல ராஜின்றாங்க. ஆமாக்கா, உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்றதுக்கா, நம்மளாலே பொண்ணு பண்ண முடியாதுல்ல. மாமாத்திக்கிட்ட பேசினாலும் இப்போ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் நடக்கக்கூடாது, அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல என்ன நடக்க போகுது, எப்படி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.